என் பலத்தை நான் நம்பேன், உம்மை மட்டும் நம்பி இருக்கிறேன். வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உம்மையே. இனி நடக்க போகிறதை அறிந்தவர் சொல்லுகிறார், பயப்படாதே. ஹல்லேலூயா. அந்த பிள்ளை மரித்து போனதை அவர்கள் அறிந்திருந்தபடியால், அப்போ இதுவரை பாஸ்ட் அறிந்தவங்க, இதுவரை நடந்ததை அறிந்தவர்கள் நிறைய சொல்றாங்க. ஆனால் நம் தேவன் நம்மோடு பேசுறது இனி நடக்க போகிறதை அவர் அறிந்திருக்கிறபடியால். எத்தனை பேர் இந்த பகல் வேளையில ஹல்லேலூயா. அவங்க என்ன சொன்னாங்க? போதகரை வருத்தப்படுத்தாதீங்கன்னு சொல்றாங்க. அவங்க நகைத்தார்கள். அறிந்தவர்கள் நகைப்பார்கள். நம்முடைய விசுவாச வார்த்தை பேசும்போது அறியாதவர்கள் பிரமிப்பார்கள், அறிந்தவர்கள் நகைப்பார்கள். அவனை அங்கே நேற்று இங்கே பேசிட்டு இருந்தான், இப்ப அங்கேயே போய் பேசிட்டு இருக்கிறான். இதுவரை நடந்ததை அறிந்தபடியால், அவங்க அறிந்ததுனால அவங்க நிறைய பேசுறாங்க. இனி நடக்க போகிறது அவர்களுக்கு தெரியாது, நடக்க போகிறது தெரியாது. தன் சரீரம் செத்ததை ஆபிரகாம் அறிந்தபடியால் நகைத்தான். தன் கற்பம் செத்து போனதை சாராள் அறிந்தபடியினால் நகைத்தாள். அந்த பிள்ளை மரித்து போனதை அவர்கள் அறிந்தபடியினால் நகைத்தார்கள். நடந்ததை வைத்து பார்த்து அவங்க சிலதை பேசுறாங்க, அவங்க சில எக்ஸ்பிரஷனை காட்டுறாங்க, சில ரியாக்ஷனை காட்டுறாங்க. ஆனா எப்பவுமே நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இயேசு நிக்கிறார்னா ஃபியூச்சர் ஃப்ரெண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். இயேசு நிக்கிறார்னா ஃபியூச்சர் ஃப்ரெண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. இயேசு நிற்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாள் ஒரு வார்த்தை 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் நாலாவது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சம்பவம் அப்படின்னா, அந்த சூனேமியாளுடைய பிள்ளை மரித்து போய்விடுவார். அப்போ எலிசாவுக்குன்னு கட்டின ரூம்ல கொண்டு இந்த பிள்ளையை கிடக்க வச்சுட்டு இந்த அம்மா ஓடி போறாங்க. யார்கிட்ட ஓடி போறாங்க? எலிசா கிட்ட ஓடி போறாங்க. எலிசா கிட்ட ஓடி போய் எலிசா காலில் விழுந்து அழுறான். உடனே எலிசா கியாசிட்ட அவருடைய கோலை, அவருடைய தடியை கொடுத்து விடுறார். இப்போ அதை போய் எங்க போடு? பிள்ளை மேல போடு. உடனே இந்த அம்மா சொல்றாங்க, இல்ல 30வது வசனம், பிள்ளையின் தாயோ நான் உம்மை விடுகிறதில்லை என்று ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றான். 29 சொல்லப்பட்டிருக்கிறது, என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை அப்படின்னு. வழியில உன்னை யார் கேட்டாலும் யார்ட்டையும் ஒரு பதில் சொல்லாம என் தடி அந்த பிள்ளையின் முகத்தின் மேல வை. ஆனா இந்த அம்மா என்ன சொல்றாங்க? எலிசாவின் காலை பிடிச்சிட்டு நான் உம்மை விடுகிறதில்லை. இப்ப கேயாசி எதை கொண்டு போறாருன்னா எலிசாவின் தடியை, கோலை கொண்டு போறார். 30வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். இப்போ அது யாருக்கு தடி? சத்தமா சொல்லுங்க. எலிசாவின் தடி. கேயாசி வச்சுட்டு வந்துட்டான்.
அதாவது எதுக்கு இந்த வார்த்தையை சொன்னேன்னா, அந்த பிள்ளைய குணமாக்க வாராரோ இல்லையோ, அவருக்கு தடி எடுக்க வருவார். அவருக்கு தடி அங்க எடுக்க வந்தா அவர் சும்மா போக மாட்டார். அப்படி வாக்கு என்னும் கோல் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அநேகர் மூலமாய் நமக்குன்னு அவருடைய தடியை நம்ம மேல வச்சிருக்கிறார். இது இங்கதான் இருக்கு. இந்த வாழ்க்கை செத்து போயிருக்கு, ஆனா அவருடைய தடி என் மேல இருக்கு. இந்த பகல் வேளையில எத்தனை பேர் நம்புறீங்க இதை எடுக்க வருவா, இதை எடுக்க வருவா, இதை எடுக்க வருவா. வரும்போது என் நிலையை பார்த்துட்டு சும்மா போக மாட்டா. ஹல்லேலூயா. அந்த தடியை வச்சுட்டு போயாச்சு. கேயாசிக்கு ரோல் முடிஞ்சிட்டு, கையாசிக்கு ரோல் முடிஞ்சிட்டு 1 மணியோட இந்த மீட்டிங் முடியும். நம்ம லைஃப்ல இந்த தடியை கர்த்தர் சிலர்கிட்ட கொடுத்து விட்டுருப்பார். சில மெய்ப்பர்கள்ட்ட கொடுத்து விட்டிருப்பார், போதகர்கள்ட்ட கொடுத்து விட்டிருப்பார், சுவிசேஷர்கள்ட்ட கொடுத்து விட்டிருப்பார், அப்போஸ்தலர்கள்ட்ட கொடுத்து விட்டிருப்பார், தீர்க்கதரிசிகள்ட்ட கொடுத்து விட்டிருப்பார். அவங்க ரோல் முடிஞ்சிட்டு தடியை வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா ஓனர் பின்னாடி வந்துட்டு இருக்கிறார். நம்புறவங்க மட்டும் நல்ல கையை தட்டி ஷாமா காலாரா. செத்தவன் மேல தடி. ஹல்லேலூயா. செத்தவன் மேல தடி. எலிசா வீட்டிற்குள் வந்த போது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தங்கள் இருவருக்கும் பின்னாக கதவை பூட்டி. அடுத்த வசனம் ரொம்ப ஆழமான வசனம். அது 34வது வசனம். கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்திக் கொண்டான். என்ன வேர்டுங்க இது? தன் வாய், தன் கண், தன் கை. என்னது அர்த்தம்? என்னது அர்த்தம்? இந்த கட்டில்ல கிடக்கிறான்ல, அவனுக்கு நீ இப்போ எதுவுமே செய்ய முடியாது. ஆனா இப்போ அவனுடைய எல்லா அசைவையும் இனி தீர்மானிக்கிறது யார் அப்படின்னா இந்த எலிசா. எலிசானா யாரு? கர்த்தருடைய ஆவியை பெற்றவன். வாய், கண்ணு, கை. நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன். வார்த்தை உடைய உன் வாழ்க்கை இப்பொழுது ஒரு அசைவுமே இல்லாம செத்த நிலையில் இருந்தாலும் உன் மேல் அவருடைய தடி இருக்கு, அவருடைய கோல் இருக்கு. அதாவது A to Z. சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, அவங்களுக்கு எல்லாமே நாங்க தான் செய்ய வேண்டி இருக்குன்னு. செய்ய மாட்டாங்க, சொல்லுவாங்க. இவங்களுக்கு எல்லாமே கண்ணு, வாய், கை. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ சொன்னவார். நல்ல கவனிங்க, இது செய்தி அல்ல, செய்தி வேற இருக்கு. இன்னொரு ஹெவியான வேர்டு இருக்கு, நம்ம அதை கேட்கலாம். ஆனா இது அதாவது என்ன நம்பிக்கையில் இருக்கேன்னா, கேஆசிட்ட கோலை கொடுத்து விட்டுருக்கிறார். ஹல்லேலூயா. கேஆசி போயிடுவார் கோலை கொடுத்துட்டு. ஆமே, நாங்கள் 1 மணிக்கு வசனத்தை தந்துட்டு போயிடுவோம். ஆனா ஓனர் வருவார். எந்த வீட்டுக்குள்ள எலிசாவின் தடி இருந்ததோ அந்த வீட்டுக்குள்ள எலிசா போகிறான். எலிசா போய் தடியை சும்மா எடுத்துட்டு வர வேண்டியதானே? இல்ல, தங்கள் இருவருக்கும், அந்த வசனத்தை பாருங்கள், தங்கள் இருவருக்கும் பின்னாக போய் கதவை பூட்டி. அப்படித்தானே இருக்கு. 33. உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அந்த தங்கள் இருவரும் யாரு?
எலிசாவும் அந்த பிள்ளை. அதை வேற ஏதாவது லாங்குவேஜ்ல சொல்லுங்க பார்க்கலாம். வேற 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 மரித்து போன வேற, வாயில நல்ல வார்த்தை வராது. வேற பிள்ளைக்கு தாய் இருக்கட்டும், வேற அந்த பிள்ளைதான். எலிசாவின் தடியை உடையவன், கோலை உடையவன், அல்லேலூயா, வார்த்தை உடையவன். நீங்க ஓனரும் நம்மளும் மட்டும் இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும். வேற எல்லாரையும் வெளியே விட்டு கதவு போட்டிருவான். அங்கதான் something will happen. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரையும் வெளியே விட்டு கதவை பூட்டி நானும் அவரும் மட்டும் இருக்கிற ஒரு சிச்சுவேஷனை கர்த்தர் உண்டாக்குவதற்காக சில பாதைகளை தேவன் என் வாழ்க்கையிலே அனுமதித்திருக்கிறார். எல்லாரும் வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, நானும் இயேசுவோ. சத்தமா நானும் இயேசுவோ. இன்னும் சத்தமா நானும் இயேசுவோ. வெளியே விட்டு கதவை பூட்டி. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த ஆழம், அந்த உறவு, ஹல்லேலூயா, இது புரியாது. என்னென்ன மனுஷன் பண்ணிட்டு இருக்கிறார், கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்னு சொல்லிட்டு இவர் கண்ணோடு கண்ணு வாயோடு வாய் கையோடு கை. புரியாது புரியாது. அவர் உன்மேல் வைத்திருக்கிற அன்பு வாசலுக்கு வெளியே நிக்கிறவங்களுக்கு புரியாது. ஆனா அவருடைய வார்த்தையோட உனக்கு தெரிய வரும். வேதம் சொல்லுகிறது அனல் மூண்டது. இப்படி இருக்கும்போது அவன் சரீரம் என்னாச்சு, அந்த பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அனல் கொண்டது. அந்த நேசம் ஒண்ணும் திரும்ப எழும்ப வைக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் எழுந்து அறை வீட்டிலே இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புற. இந்த அவன்னா யாரு? எலிசா. எல்லாம் மாத்தி மாத்தி. அதாவது அனல் வந்துட்டுன்னா அவர் போக வேண்டியதானே. என் ஆண்டவர் பாதி செய்து விட்டு போகிறவர் அல்ல, முழுமையாய் செய்து விட்டு.